ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷாயு. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, கதைக்குள் போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல யாதவ் அண்ட் மித்ரன் கிட்ட ஸ்ரவன் அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றான். அதுக்கு அவங்க 2 பேரும் நம்ம நாட்டு பிரச்சினை எல்லாம் தீர்ந்ததும் சொல்றன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்ரவன் ஆழியா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறான். அவ பேலஸ்க்கு போய் எல்லாத்தையும் சொன்னானா இல்லையான்னு இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரவன் ஆழியாகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேலஸ்க்கு போறா. ஆனா யாழன் வெளியவே நின்னுட்டு இருந்தான். அதனால ஸ்ரவன் பேலஸ்குள்ள போகல, அப்படியே திரும்ப வந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. ஆழியா பேலஸ் விட்டு வெளிய வரவே இல்லை. ஸ்ரவன்க்கும் அவ வந்த வேலைய முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். அப்புறம் ஒரு நாள் ராஜசபையில மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல ராஜகுரு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் எப்பவும் நடக்க போற விஷயத்த முன்னவே கணிச்சு சொல்லுவாரு. சோ இப்பவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இது எப்பவும் சொல்ற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. இது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சீரியஸ் ஆன விஷயம்தான். அது என்னன்னா, இந்த வருஷம் வர ஆழியா பர்டேவோட நம்ம மேஜிக் 3 அழியப்போகுது. அதோட நம்ம நாடும் அழியப்போகுதுன்னு சொல்றாரு. அத கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ராஜா அத கேட்டு ரொம்பவே உடஞ்சி போய் இத சரி பண்ண வேற எதும் வழி இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர், சரி செய்ய வழி இருந்தா எப்பவோ சரி பண்ணி இருக்கலாம். எந்த வழியும் இல்லனுதா உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கும். அதோட ஒன்ஸ் நம்ம மேஜிக் 3 அழிஞ்சி போச்சுன்னா நம்ம நாடு மொத்தமும் வறண்டு போயிடும். அதோட நம்ம நாட்ட மீட்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி, வேற எந்த வழியும் இல்லையா இத சரி பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர், ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, மேஜிக் 3 ட்ரை ஆகாம பாத்துக்கறது. ஆனா இந்த வருஷம் ஆழியா பர்டே அன்னைக்கு நம்ம நாட்டோட வறண்ட நிலத்தோட அளவு மேஜிக் 3 தாண்டி போகுது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம நாட்டை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு. இத கேட்டதும் ராஜா ரொம்ப மனசு உடைஞ்சி போறாரு. அப்புறம் அங்க இருக்கிற மந்திரி எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதோட எல்லாரோட கோபமும் ஆழியா மேல திரும்புது. ஆழியாதான் எல்லா பிரச்சினைக்கும் காரணம். அவங்க வந்த நேரம்தான் சரியில்ல. அவங்க என்றும் நம்ம நாட்டுக்கு சாபம்தான்னு நிறைய திட்டுறாங்க. அத கேட்ட ராணிக்கு செம கோபம் வருது. அதனால எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. அப்புறம் ராஜா கிட்ட, ஆழியாவ எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நீங்க ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்கன்னு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு ராஜா, அவங்க சொல்றது போல ஆழியா நமக்கு சாபம்தானா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டதும் இத எல்லாத்தையும் வெளிய நின்னு கேட்டுட்டு இருந்த ஆழியா மனசு உடைஞ்சி போறா. ரொம்ப அழறா. அப்புறம் யாழினி அங்க இருந்த எல்லாரையும் வெளிய போக சொல்றா. அப்புறம் ராஜா கிட்ட, என்ன நடந்து இருந்தாலும் நீங்க எல்லார் முன்னாடியும் ஆழியாவ அப்படிச் சொல்லி இருக்க கூடாதுப்பான்னு சொல்றா. அப்புறம் வெளிய வந்த மந்திரி எல்லாரும் ஆழியா அங்க நிக்கறத பாத்துட்டு, நாட்டோட பிரச்சனையே இங்கத்தான் இருக்கு, அப்புறம் எப்படி நாட்ட காப்பாத்த முடியும்னு கேலி பண்றாங்க. அத கேட்டதும் ஆழியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேலஸ விட்டு வெளிய போறா. பேலஸ் விட்டு வெளிய வந்ததும் நாட்டோட எல்லைக்கு போறா. அப்படி போகும்போது ஆழியா வெளிய வர்றத பாத்துட்டு ஸ்ரவன் ஆழியாவ கூப்பிடுறான். ஆனா ஆழியா எதையும் காதுல வாங்காம நாட்டோட எல்லைக்கு போறா. அங்க தனியா நின்னுட்டு அழறா. அத பார்த்த ஸ்ரவன், என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு கேட்க, ஆழியா ராஜசபையில நடந்த விஷயத்த சொல்றா. அப்புறம், என்னோட அப்பாவே என்ன சாபம்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கல. அவர் என்ன இப்படிலாம் பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அதுக்கு ஸ்ரவன், எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை ஆழியா. இந்த நாடு இப்படி இருக்க நீ எந்த வகையில காரணம்? எதுக்காக உன்னை எல்லாரும் ப்ளேம் பண்றாங்க? நீ எதுமே பண்ணாதப்போ உன்னை எதுக்கு எல்லாரும் திட்டணும்னு கேக்குறான். அதுக்கு அவள் ஒரு பெரிய கதைய சொல்றா. அது என்னன்னா, நான் பிறந்த அன்னைக்கு நைட் உங்க நாட்டு எல்லையில இருந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி வந்ததாகவும், உங்க நாட்டுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டதால அதுல இருந்து சக்தி வெளிப்பட்டு வந்ததாலதான் நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்னு ராஜா சொன்னாரு. ஆனா என்னோட கெட்ட நேரம், நான் அன்னைக்கு பிறந்ததால நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க.
அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. மத்தவங்க என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் பரவால்ல. ஆனா என் அப்பாவே இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால உன்கிட்ட இதுக்கப்புறம் பேச முடியாது. நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆழியா அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஸ்ரவன் ஆழியா சொன்ன கதையை பத்தி யோசிக்கிறான். என்னடா, நாம அப்பா கிட்டையும் யாதவ் அங்கிள் கிட்டையும் நம்ம 2 நாட்டுக்கு இடையில ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்டோம்ல. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஆழியா சொன்னத பார்த்தா ஏதோ பெரிய சண்டை நடந்து இருக்கும் போல. ஆனா அவங்க 2 பேரும் என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இத பத்தி நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசியே ஆகணும்னு நினைக்கிறான். அப்படியே இங்க கட் பண்ணிட்டு ஆழியா கதைக்கு போவோம். ஆழியா ஸ்ராவன்ட்ட பேசிட்டு பேலஸ்க்கு போனாங்க. அப்படி போகும்போது ராஜா, ராணி, இளவரசன் யாழன், இளவரசி யாழினி இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆழியா உள்ள போறா. ஆழியா உள்ள வர்றத ராணி பார்த்துட்டு ஆழியான்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஆழியா, அரச சபைக்கு மட்டும்தான என்ன ஒதுக்கி வச்சிங்க? இப்ப உங்க குடும்பத்துல இருந்தும் என்ன ஒதுக்கிட்டீங்களான்னு கேக்குறா. இத கேட்டதும் ராஜா ஷாக் ஆகிட்டாரு. என்ன ஆழியா இப்படி பேசுறனு வருத்தத்தோட கேக்குறார். அதுக்கு அவள், சாபம் பெற்றவள் எப்படி உங்க குடும்பத்துல சேர்ந்தவளாவான்னு கேக்குறா. அத கேட்ட ராஜா ரொம்ப பீல் பண்றாரு. அப்புறம் ஆழியா, நீங்க வருத்தப்படணும்னு நான் எதையும் சொல்லல. ஆனா நான் உங்க எல்லாருக்கும் சாபம்தால்லப்பான்னு சொல்றா. அத கேட்ட ராஜா, என்ன மன்னிச்சிடுமா, நான் நம்ம மேஜிக் 3 அழியப்போக போதுன்ற வருத்ததுல அப்படில்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடுன்னு ரொம்ப பீல் பண்ணி கேக்குறாரு. அப்புறம் அவர், நான் ஏன் அந்த மேஜிக் 3 மேல இவ்ளோ அன்பு வச்சி இருக்கன்னு நீங்க எல்லாரும் கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. இன்னைக்கு அத நான் உங்க எல்லாருக்கும் சொல்ற. ஆழியா, உன்கிட்டையும் சொல்ற. நீ ஒன்னும் தனி ஆளில்ல. நீயும் இந்த குடும்பம்தா. நீயும் தெரிஞ்சுக்கோன்னு ஒரு பெரிய கதைய சொல்றாரு. அந்த கதை என்னன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள் ஷாயு.